உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பணம் ஏறி இருந்துச்சாம்மா? ஏறி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் ஏறி இருந்துச்சு. எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காலேஜ் போகிறேன். அதுக்காக எனக்கு வந்து எல்லா செலவுக்கும் இருக்காம, கொஞ்சம் எனக்காக உதவி பண்ணுற அளவுக்கு ஏறி இருந்தது. அது ஏறினோனுமே சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு வந்து பாதி கஷ்டத்த வந்து குறைச்ச மாரி இருந்தது. எனக்கு லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து இருந்தது. அப்போ ஃபீஸ் கட்ட முடியாம இருந்ததுனால, நாங்க வந்து அந்த ஃபீஸ் அதுக்கு வந்து போட்டுக்கிட்டோம். அப்போ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால ரொம்ப நன்றி முதல்வருக்கு. சரிம்மா, இப்போ உங்கள் வீட்டில் இந்த மகளிர் உரிமை தொகை இல்லாமல் வேறு எதுவும் அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் உங்கள் வீட்டுக்கு எதுவும் ரிசீவ் ஆகுதாம்மா? கிடைச்சது. எங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடு வந்து சரி பார்த்ததுக்கு வந்து முதல்வர் ஐயா குடுத்துருந்தாங்க. 1,50,000 பணம் குடுத்துருந்தாங்க. அத வச்சு எங்க வீட்டுக்கு வந்து மழை பெஞ்சும்போது நெறைய இடத்துல ஒழுகுனது. இப்ப நாங்க அத வச்சு சரி பண்ணதுனால, இப்ப எங்க வீடு வந்து இப்ப நல்லாயிருக்கு. அது வந்து எங்களுக்கு வந்து முதல்வர் ஐயா செஞ்ச பெரிய நல்லது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதனால. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டம், அது இல்லாமல் இப்போது கவர்மெண்ட் சார்பில் ஃப்ரீ லேப்டாப் தராங்க. ஸோ இது எதுவும் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதாம்மா? ரிசீவ் ஆகுதுங்க. எனக்கு வந்து இப்போ வந்து புதுமை பெண் திட்டத்தில மாதம் மாதம் ரூ. 1000 குடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து லேப்டாப் குடுக்குறாங்க. எனக்கு லேப்டாப்ல வந்து நெறைய ரிசர்ச் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லேப்டாப்லாம் குடுக்குறது. அதனால முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.